சிறப்பு மக்களே, வாங்க இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நூக்கல் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நூக்கல் ஒரு மீடியம் சைஸ் நூக்கல் எடுத்துருக்கேன். சாப் பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. திருப்பி அதே கடாயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு 1/2 துண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து சில கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1/2 பெத்தை போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஃபைனலாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை இது மட்டும் போட்டுட்டு அந்த அரைச்ச சட்னி அதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நைஸ் ஒரு நல்லா சூடாக ஒரு நெய் போட்டு ஒரு தோசை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா இது என்ன சட்னிமா இது இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்டுட்டு அழகாக போயிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதை சாப்பிட்றான் இந்த காயை சாப்பிட்றான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்துருங்க. நல்லா